இன்றைய கேள்வி, ஒரு மனிதனுக்கு எத்தனை கைகள்? என்னம்மா என்ன சொல்கிறீங்க? 2 கைகள், கண்ணால் தான் பார்க்குறோமே. 2 கைகள் தான். இல்லை இல்லை, 4 கைகள் என்று நான் சொன்னால் ஒற்றுக்கொள்வீர்களா? எது 4 கைகளா? இறைவனுக்கு தான் 4 கைகள் உண்டு. பின்னாடி 2 ஆயுதம் வைத்துக்கிறதுக்கு 2 கைகள், அபயஹஸ்தம் வரதஹஸ்தம் அப்படின்னுட்டு. மனுஷனுக்கு எங்கே 4 கைகள்? அதுதான் நீங்கள் சிந்திக்கலை என்பதை காட்டுகிறது. கண்ணால் பார்க்கும் கை நம்முடைய அன்றாட செயல்களை செய்கிறது, நமக்கு பல விதத்திலும் உபயோகப்படுகிறது. ஆனால் இந்த கைகளை ஆட்டி வைக்கும் ஒரு கை இருக்கிறது, அதுதான் நம்பிக்கை. தன்னம்பிக்கை, பிறர் மீது நம்பிக்கை, உலகின் மீது நம்பிக்கை. இந்த நம்பிக்கை இல்லை என்றால் இந்த 2 கைகளால் நாம் என்ன உருப்படியாக வேலை செய்ய முடியும்? சரி, இந்த நம்பிக்கையும் இந்த கைகளும் இணைந்து வேலை செய்தால் நமக்கு கிடைப்பது வாழ்க்கை. ஸோ அந்த வாழ்க்கை நல்வாழ்க்கையாக அமைவது எதை பொறுத்து இருக்கிறது? நம்முடைய சரியான நம்பிக்கையும் நாம் செய்யும் சரியான செயல்களின் செயல்பாடும் அதனுள் கிடைக்கும் வெற்றியும் தான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. ஸோ இன்றிலிருந்து புரிந்து கொள்ளுங்கள், ஒரு மனிதனுக்கு 4 கைகள். சில பேர் சொல்வதை கேட்கிறது, வயசானால் 5வது கை வருகிறது. 5வது கையா? அதென்ன சொல்கிறீர்கள்? அதான் வழுக்கையை சொல்கிறேன். ஓஹோ, அது எனக்கு தோன்றாமல் போய்விட்டது. சரி, பரவாயில்லை. வழுக்கை விழுவதற்குள்ளால் தட்டு தடமாறி வாழ்ந்து வயதான காலத்தை வழுக்கி விழுவதற்குள்ளே நம்ம நம்பிக்கையை உபயோகப்படுத்தி 2 கைகளையும் உபயோகப்படுத்தி நல்ல வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள். அதுதான் ஒரு நல்ல செய்தி.